नमस्ते, वेलकम टू निफियोस ऑनलाइन हिंदी अकेडमी. शबरी वाणी विकास लेवल 6ல ஃபர்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். குருகுல் அப்படின்றது குருகுலம். அதாவது பழைய காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் அப்படின்றது தான் குருகுலம். இப்போ நம்ம ஸ்கூல்ஸ்லாம் போகிறோம்ல, அந்த மாதிரி ரொம்ப ஓல்டு முன்னாடி ஒரு 50-60 இயர்ஸ் பேக் இருந்தது தான் குருகுலம். இப்போது இதில் வரக்கூடிய சென்டென்சஸ் பார்க்கலாம். गुरु, मेरे प्रिय छात्र सब लोग तैयार हो जाइए, हम जल्दी ही आपसे प्रश्न पूछने वाले हैं. இப்போ ஃபஸ்ட்டு 5 லெவல்ஸ் வரைக்கும் நமக்கு சென்டென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்திருக்கும். இப்போது 6th லெவல், ஸோ நமக்கு லெவல்ஸ் அதிகமாக நம்ம படிக்கிற சென்டென்சஸும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் கொஞ்சம் லாங் சென்டென்சஸ் வரும். நான் சென்டென்ஸ் சொல்லிவிட்டு மீனிங் சொல்கிறேன், கீழே இருக்க மீனிங் வச்சு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. மீனிங் தெரியாமல் படிச்சிங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் படிக்கும்போது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ மேரி பிரிய சாத்திர சப் லோக் தயார் ஹோ ஜாயியே. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடுங்க. நான் வந்து சீக்கிரமாக உங்கள் எல்லார்கிட்டையும் வந்து நான் கொஷின்ஸ் கேட்க போகிறேன் அப்படின்னு குரு வந்து சொல்கிறாரு. அடுத்தது சாத்திர அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸு. गुरुजी हम सब तैयार है, आप प्रश्न पूछ लीजिए. இப்போ ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, குருஜி நாங்கள் எல்லோரும் ப்ரிப்பேர்டு ரெடியாக இருக்கோம், நீங்கள் வந்து எங்களுக்கு கொஷின்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. குரு, ஹம் பாட்ஷாலா கியூ ஆத்தே ஹே. குரு கேட்குறாரு, நீங்கள் எல்லோரும் வந்து எதுக்கு ஸ்கூலுக்கு வரீங்க? பாட்ஷாலா அப்படின்னா என்ன? ஸ்கூல். நம்ம எல்லோரும் எதுக்காக ஸ்கூலுக்கு வரோம் அப்படின்னு குரு கேட்குறாரு. छात्र, हम कुछ न कुछ सीखने के लिए पाठशाला आते हैं. ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, நம்ம வந்து ஏதாவது கற்றுக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு வரோம் அப்படின்னு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. குரு, कुछ न कुछ सीखने के लिए पाठशाला आते हैं क्या? உன்னை டீச்சர் கேட்குறாரு, ஏதாவது கற்றுக்கொள்ளணும், ஏதாவது லேர்ன் பண்ணிக்கணுன்னு தான் நீங்கள் ஸ்கூலுக்கு வரீங்களா அப்படின்னு கொஷின் பண்ணுறாரு. உடனே छात्र, कुछ अच्छी बातें सीखने तथा ज्ञान पाने आते हैं. குச் அச்சி பாத்தே அப்படின்றது என்னென்னா நல்ல விஷயங்கள், குட் திங்ஸ். ஸோ சில குட் திங்ஸை லேர்ன் பண்ணிக்கிறதுக்காகவும், ஞான் பானைக்கில்லையே, ஞான் அப்படின்னா நாலேஜ், அறிவை வளர்த்துக்கிறதுக்காகவும் நாங்கள் ஸ்கூலுக்கு வரோம் அப்படின்னு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. அடுத்தது குரு, अब आपने सही कहा, हम अच्छी बातें सीखने आते हैं. அப்போ டீச்சர் சொல்கிறாங்க, இப்போ தான் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, சில குட் திங்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஸ்கூலுக்கு வரோம் அப்படின்னு குரு சொல்கிறாரு. அடுத்தது சாத்திர, जीवनोपयोगी बातें सीखने आते हैं. ஜீவனோபயோகி அப்படின்றது என்னென்னா லைஃப் ஓரியன்ட் ஸ்கில்ஸ். இந்த இடத்துல ஜீவன் அப்படின்னா என்ன? ஜென்ரலாக நமக்கு தெரியும், ஜீவன் அப்படின்னா லைஃப். அப்புறமா இந்த உபயோகி அப்படின்னா யூஸ்ஃபுல். ஸோ லைஃபுக்கு பயன்படக்கூடிய சில விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம ஸ்கூலுக்கு வரோம். அதனால தான் இந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்க, ஜீவனோபயோகி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த டேர்ம். ஓகே, ஜீவனோபயோகி அப்படின்னா லைஃப் ஓரியன்ட் ஸ்கில்ஸ். அடுத்தது குரு, ஆப்கோ கிஸ்னே போல்னா சிக்காயா. குரு கேட்குறாரு, ஹூ தாட் யூ டு ஸ்பீக். உங்களெல்லாம் யார் வந்து பேச உங்களுக்குலாம் சொல்லி கொடுத்தது யார் அப்படின்னு குரு கேட்குறாரு. छात्र, மாதா பிதா அத்தியாபக் பாய் பஹன் சப்னே. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சின்ன வயசில் நமக்கு வந்து பேச கற்றுக் கொடுத்தது யாராக இருக்கும்? நம்மளை சுற்றி இருக்க நம்ம அப்பா அம்மா, நம்ம சிஸ்டர்ஸு, பிரதர்ஸு, அப்புறம் நம்ம டீச்சர், இவங்களாம் தான் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க? பேச கற்றுக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க. அடுத்தது குரு, அசல் மே கோயி நஹி ஆப்னே சீக்கா தா. இப்போ குரு சொல்கிறாரு, ஆக்சுவலி யாருமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, நீங்களாக தான் லேர்ன் பண்ணீங்க அப்படின்னு குரு சொல்கிறாரு. அடுத்தது छात्र, हाँ हमने सुना, हम जानने, हम बोलने लगे. அப்போ ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் வந்து மற்றவங்க பேசுகிறத லிசன் பண்ணோம். இப்போ என்ன தான் நம்மளை சுற்றி இருக்கவங்க நமக்கு இதை செய்ன்னு சொல்லி கொடுத்தாலும் அதை நம்ம லிசன் பண்ணிவிட்டு லேர்ன் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதான் சொல்கிறாங்க, ஆமாம்மா நாங்கள் லிசன் பண்ணோம், புரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கப்புறமா நாங்கள் எல்லோரும் பேச ஆரம்பித்தோம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சொன்னாங்க. அடுத்தது குரு, அப் அப்னே ஆப்கோ கான் படாயேகா. அப்போ குரு கேட்குறாரு, அப்போனா உங்களை யார் இப்போ இம்ப்ரூவ் பண்ணுவாங்க? ஸோ சின்ன வயசில் எல்லோரும் சொல்லி கொடுத்தாலும் கற்றுக்கிட்டது என்னமோ நீங்களாக தான் வந்து செல்ஃபாக லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் பேசுனீங்க. அதே போல் இப்போ உங்களால் யார் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு குரு வந்து கேட்குறாரு. छात्र, हम सिर्फ हम, நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்தது குரு. आप अब क्या करेंगे அப்போ டீச்சர் கேட்குறாரு. ஓகே இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு உடனே ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. छात्र हम अपने बारे में सोचेंगे, we will think about ourselves. अपने बारे में ना அவர் செல்ஃப், நாங்கள் வந்து எங்களை பற்றி கொஞ்ச நேரம் யோசிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அடுத்தது குரு. अपने आप के बारे में क्यों सोचना है அப்போ குரு கேட்குறாரு. why should we think about ourselves, எதுக்காக நம்மளே வந்து நம்மளை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு குரு கேட்குறாரு. உடனே छात्र तभी हमें अपनी कमी मालूम होगी. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அப்போ தான் எப்போ நம்மளை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் வந்து நமக்கு என்ன தெரியும், நம்மளுடைய ஃபால்ஸ்லாம் என்னென்னு நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இந்த இடத்துல கமின்னு இருக்குல்ல, கமி அப்படின்னா நம்மளுடைய ஃபால்ஸ், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில டிஃபெக்ட்ஸு. அடுத்தது குரு. एक छात्र में सबसे पहला क्या गुण होना चाहिए. குரு வந்து கேட்குறாரு, ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்க வேண்டிய ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாரு குரு. छात्र पढ़ने और जाने में रुचि. இப்போ அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, படிக்கிறதுல நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல ஃபஸ்ட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ருச்சி அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், முதல்ல அவங்களுக்கு என்ன இருக்கணும், செல்ஃபாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. உடனே குரு சொல்கிறாரு, சப்சே சஹி உத்தர் தில்சஸ்பி கியா ஹோத்தி ஹே. அதை கேட்டுட்டு கரெக்டாக சொன்னீங்க, வெரி குட் ஆன்சர். அப்புறம் தில்சஸ்பி அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. தில்சஸ்பி அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. छात्र दिलचस्पी का मतलब है मन लगाकर जानना. அப்போ ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, தில்சஸ்பி அதாவது இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது என்னென்னா மன் லகாக்கர், எந்த ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டாலும் முழு மனசோட, ஹோல் ஹார்ட்டட்லி, அதான் முழு மனசோட நம்ம என்ன பண்ணுவோம், அதை இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு முழு மனசோட நம்ம கற்றுக்கிட்டா தான் அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஒரு விஷயத்தை முழு மனசோட செய்யலை அப்படின்னா அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு இல்லைன்னு அர்த்தம். ஸோ குரு மன் லகாக்கர் குச் கர்னே சே கியா ஹோத்தா ஹே. அப்போ டீச்சர் கேட்குறாங்க, ஓகே நம்ம வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக முழு மனசோடு செய்யும்போது அதனோட ரிசல்ட் என்ன, முழு மனசோட அப்படின்னா என்னென்னா ரொம்ப பிடிச்சி செய்கிறது, ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப பிடிச்சி செய்கிறதுனால வரக்கூடிய ரிசல்ட் என்னன்னு கேட்குறாங்க. छात्र मन लगाकर जो भी करते हैं उसमें हम ज़रूर जीते हैं. இப்போ ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, எந்த ஒரு விஷயத்தில் நம்ம மனசு வச்சு நமக்கு ரொம்ப பிடிச்சி நம்ம செய்கிறோமோ கண்டிப்பாக அதில் நம்ம வின் ஆவோம் அப்படின்னு. ज़रूर जीते हैं அப்படின்னா டெஃபினெட்லி வி வில் வின் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது குரு. ஹமே கிஸ்கா ஆதர் கர்னா சாயே. டீச்சர் கேட்குறாரு, ஹூம் ஷுட் வி ரெஸ்பெக்ட், நம்ம வந்து யாரை மதிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. छात्र सबसे पहले माता पिता का आदर करना चाहिए. ஒன்று ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, எல்லாரையும் விட ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா அப்பா அம்மா, நம்ம பேரண்ட்ஸ்க்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. குரு குருஜனோं को क्या करना चाहिए, what should you do to the teachers. ஸோ டீச்சருக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. छात्र गुरुजनों की पूजा करनी चाहिए. டீச்சர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஹானர் பண்ணணும். பூஜா அப்படின்றது பூஜை பண்ணுறதில்ல, இந்த இடத்துல ஹானர் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்துறது அப்படின்னு அர்த்தம். குருஜனோ அப்படின்னா டீச்சர்ஸ். குரு உத்தம் विद्यार्थी को क्या करना चाहिए. उत्तम विद्यार्थी அப்படின்னா குட் ஸ்டூடெண்ட். ஸோ ஒரு குட் ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. உன்னை छात्र अपने साथ दूसरों को भी बढ़ाना चाहिए. ஒரு குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், தான் மட்டும் வளராமல் நான் கூட இருக்கவங்களும் என்ன பண்ணணும், வளர்த்து விடணும். அவர் தான் குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குரு. சமாஜ் கியா ஹோத்தா ஹே. சமாஜ் அப்படின்னா சொசைட்டி. சொசைட்டி அப்படின்னா என்னன்னு குரு கொஷின் கேட்குறாரு. नहीं छात्र जहाँ सब मिलजुल कर रहा करते हैं वही समाज है. जहाँ सब मिलकर அப்படின்னா எந்த இடத்துல எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்காங்களோ அதுதான் என்ன, சொசைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. குரு समाज में किसकी ज़रूरत है. समाज அப்படின்னா சொசைட்டி. சொசைட்டி சமாஜ் में किसकी ज़रूरत है, வாட் இஸ் த நீட் ஆஃப் சொசைட்டி. ஒரு சமூகத்துக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்குறாங்க. छात्र ஆப்பசி ஏக்தா ஆர் சாந்தி, அதாவது யூனிட்டி அண்ட் பீஸ். எல்லோரும் ஒரு சொசைட்டி இருக்குது அப்படின்னா சொசைட்டினா ஒரு சமூகம், ஒரு சின்ன பிளேஸ், ஒரு கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்களேன்.
என்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னா யூனிட்டி அண்ட் பீஸ். எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையாக இருந்தாலே வந்து அந்த இடம் எப்படி இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது குரு. சஹி உன்னதி கிசே போல்தே ஹே. சஹி உன்னதி அப்படின்னா ப்ராப்பர் டெவலப்மெண்ட், ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு எதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு குரு கேட்குறாரு. சாத்திர சமாஜ் கி உன்னதி ஹி சஹி உன்னதி ஹே. ஸோ ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்றது என்ன, சொசைட்டியோட டெவலப்மெண்ட்டு தான் ஒரு ப்ராப்பரான ஒரு ரைட் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. அடுத்தது குரு. தேஷ் கி உன்னதி கப் ஹோகி, வென் வில் ஆர் கண்ட்ரி வில் டெவலப். நம்ம நாடு எப்போ வந்து முன்னேறும் அப்படின்னு குரு கேட்குறாரு. அதுக்கு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, சப் நாகரிக் அச்சே ஹோங்கே தோ தேஷ் கி உன்னதி அப்னே ஆப் ஹோகி. அதாவது சப் நாகரிக் அப்படின்றது இந்த இடத்துல யார் அப்படின்னா சிட்டிசன்ஸ். ஓகேவா, நம்ம தான் சிட்டிசன் அப்படின்றது வேறு யாரும் இல்லை, அங்கே இருக்க வாழ்கிற மக்கள் தான் சிட்டிசன்ஸ். ஸோ இஃப் ஆல் தி சிட்டிசன்ஸ் ஆர் குட், ஸோ இங்கே இருக்க மக்கள் எல்லோரும் நல்லா இருந்தாங்க, கரெக்டாக இருந்தாங்க அப்படின்னாலே வந்து கண்ட்ரி ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குரு. துனியா கப் खूबसूरत होगी, வென் வில் த வேர்ல்டு பிகம் பியூட்டிஃபுல். நம்ம உலகம் வந்து எப்போ ரொம்ப அழகானதாக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, மானவ் மே ஜப் மானவதா ஹோகி தப் துனியா சுந்தர் ஹோ ஜாயேகி. மானவ் மே, மானவ் அப்படின்றது இந்த இடத்துல மனுஷன், சரியா, ஹியூமன். மானவதா அப்படின்னா ஹியூமனிட்டி. எப்போ ஹியூமன்ஸ்குள்ளே ஒரு ஹியூமனிட்டி வருதோ, ப்ராப்பராக அந்த ஹியூமனிட்டி இருக்கோ, அப்போவே இந்த உலகம் வந்து ரொம்ப அழகானதாக மாறிடும் அப்படின்னு ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது யுத்த கி ஜரூரத் ஹே கியா, குரு கேட்குறாரு. வார்ஸ்லாம் நடக்குது இல்லையா, அங்கங்கே தாக்குதல்லாம் நடக்குது இல்லை, போராட்டம், அதாவது தாக்குதல், யுத்தம், இதெல்லாமே தான். இதெல்லாம் தேவையா அப்படின்னு குரு கேட்குறாரு. ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, அந்நியாய கே கிலாஃப் யுத்த ஹோனா சாஹியே. அந்நியாய கே கிலாஃப், அதாவது அந்நியாயம் அப்படின்னா அந்நியாயம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம போர் செய்யணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. யுத்த அப்படின்னா போர், யுத்தம் செய்கிறது. गुरु. दुनिया में रुपया का महत्व कितना होता है. दुनिया में रुपया का महत्व ना इम्पोर्टेंस ऑफ मनी. ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மனி இன் த வேர்ல்டு அப்படின்னு குரு கேட்குறாரு. छात्र சொல்கிறாங்க, वह तो मनुष्य के मन पर आधारित होता है. ஸோ காசுக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு கேட்கும்பொழுது அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, அது அந்தந்த மனுஷனோட மைண்ட் செட்டை பொறுத்தது. சிலவங்க காசுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க, சிலவங்க வந்து காசு எப்போனாலும் சம்பாரிச்சிக்கலான்ற மைண்ட் செட்டில் இருப்பாங்க, சிலவங்க நல்லா செலவு பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த மைண்ட் செட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. குரு. புருஷோं को क्या करना चाहिए, what should men do. ஸோ ஆண்கள் எல்லாம் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. छात्र. नारी का आदर करना चाहिए. नारी அப்படின்னா விமென். ஸோ தே ஷுட் ரெஸ்பெக்ட். ஆதர் கர்னா மீன்ஸ் ரெஸ்பெக்ட். அவங்க வந்து பெண்களுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது गुरु. मनुष्य का सबसे अच्छा आभूषण क्या है. வாட் இஸ் த ப்ரீஷியஸ் ஆர்னமெண்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங். ஸோ ஒரு மனுஷனுக்கு உண்மையான ஒரு ஜுவல், உண்மையான ஒரு ஆபரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. छात्र. इंसानियत सबसे श्रेष्ठ आभूषण है. இன்சானியத் அப்படின்னா ஹியூமனிட்டி. ஒரு ஹியூமனுக்கும் ஒரு ப்ரீஷியஸ் கிஃப்ட் என்ன அப்படின்னா ஒரு ப்ராப்பர் ஹியூமனிட்டி, ஒரு மனிதநேயத்தோடு இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷியஸான ஒரு ஆர்னமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குரு. படாயி சஃபல் கப் ஹோத்தி ஹே. படாயி சஃபல் அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல். நம்ம எஜுகேஷன் எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. छात्र. जब वह छात्र को अच्छा नागरिक बनाती है तब सफलता पाती है. எப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்ல ஒரு குடிமகனாக எப்படி இருக்கணும் அப்படின்னு எப்போ அந்த ஒரு இது கற்றுக் கொடுக்குறதோ, ஸோ தென் இட் கிவ்ஸ் வெற்றி. அப்போ வந்து கண்டிப்பாக அது ஒரு வெற்றி வந்து அது இட் வில் ரிசீவ் சம் சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சஃபல்தானா மீன் சக்ஸஸ். குரு. ஆத்மி கோ கைசா சீக்னா சாஹியே, ஹவு ஷுட் அ மேன் லேர்ன். ஒரு மேன் வந்து ஒரு மனுஷன் வந்து எப்படி ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. छात्र. ஆத்மி கோ கல்தியோं के बिना सीखना चाहिए. அதாவது மிஸ்டேக்ஸ் இல்லாமல் லேர்ன் பண்ணிக்கணும். கல்தியோं के बिना அப்படின்னா வித்தவுட் மிஸ்டேக்ஸ்.
குரு सीखने के बाद क्या करना चाहिए ஓகே ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு குரு கேட்குறாரு. அதுக்கு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க அப்னி शिक्षा के अनुसार जीवन चलाना चाहिए. அதாவது அவங்களுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், அவங்களோட லைஃப்பை வந்து அவங்க லீட் பண்ணணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது குரு துனியாமே சப்சே குஷ் கौन है ஹூ இஸ் வெரி ஹாப்பியஸ்ட் இன் த வேர்ல்ட். யார் வந்து இந்த உலகத்தில் ரொம்ப ஹாப்பியான பர்சன் அப்படின்னு கேட்குறாங்க. சாத்ர ஜிஸ்ஸே இச்சா நஹி ஹே வஹி ஹமேஷா குஷ் ஹே. யாருக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தியான ஆசை, ஜாஸ்தியான பேராசைலாம் இல்லாமல் இருக்கோ அவரே வந்து ஹாப்பியான பீப்புள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. गुरु बहुत बढ़िया मैं आपसे बहुत खुश हूँ. உடனே டீச்சர் சொல்கிறாரு बहुत बढ़िया ஸோ வெரி குட் ஐ எம் வெரி ஹாப்பி வித் யூ ஆல் அப்படின்னு குரு வந்து சொல்லி கம்ப்ளீட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு சாத்ர ஆப்கி கிருப்பா ஹே குருஜி. உடனே எவ்ரிதிங் இஸ் பிகாஸ் ஒன்லி ஆஃப் யுவர் பிளெஸிங்ஸ். எல்லாமே உங்களோட மதிப்பு, எல்லாமே உங்களோட ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு அப்படின்னு ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதனோட நமக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. இதை ஒன் டைம் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணுங்கள், மீனிங்ஸ்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இதனோட புக் பேக் கொஷின்ஸ் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தன்யவாத்.